ஓடியா அப்படி இருந்தாலும் சபைக்கு வந்திருக்கபடியானவள் என் நாட்டை சார்ந்த வழக்கம் தெரியுதாடி அம்மா. குணாவதி 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 குணாவதி. அப்படி இருந்தாலும் என் நாடென்றால் நாடு, நாடென்றால் நாடு, அது நலம்பெரிய நாடு, நலம்பெரிய நாடு, இது ஊரென்றால் ஊரு, ஊரென்றால் ஊரு, இது பேர் பெற்ற ஊரு, பேர் பெற்ற ஊரு. அப்படி குறையில்லாமல் 7/14 உலகம். ஆமா, இப்படி 7/14 உலகத்து பேர் இருக்கக்கூடியான என் நாடு இருக்கிறது. அது தாடி அம்மா பந்தா தேசம், பந்தா தேசம், பந்தா தேசம், அந்தல தேசம். பந்தா தேசம் எங்கடா இருக்கு? எங்க இருக்கு? அந்தல தேசமா? ஐயப்பன் கோயில் இப்பதான் போய் வந்தா மரியா கேட்டு போ, மரியா கேட்டு போ. இன்னைக்கு கேரள நாட்டிலே பந்தள தேசமாதிக்கு வருபடியான பந்தளத்தை ஆண்டுபடியான என் மதியாண்டு இருக்கின்றாரு. அவங்க தான் அம்மா வீட்டுக்கார ஆம்பளை வீட்டுக்கார போட்டியா? ஐயோ அது யாரு ஒன்னதான் போட்டு இந்த மருத்துவர்ல பேசிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் பந்தளத்தை பரிபாதி எப்படியான இருக்கின்றாரு பந்தள மகாராஜன் இருக்குது. குணசேகர பாண்டியன், குணசேகர பாண்டியன், குணசேகர பாண்டியன் பேர் பெற்றுக் கொள்ளலாம் இருக்கபடியான பரமாக பிறந்து அண்மையை பெற்று நம்ம கண்ணுக்கால சென்று ஆயிரத்துக்கள் தேர்ச்சி பெற்று இருக்கபடியான ஒரு பெண்ணாக இருக்கபடியான பெண்ணாக பார்த்து என்னை திருமணம் செய்து வைத்தாருடைய அம்மா. பரவாயில்ல, என் பேர் இருக்கிறது குணாவதி அம்மையார். குணாவதி அம்மையார். ஆமா ஆமா ஆமா, கோப்புரம் தேவி என்று இருக்கும் குணாவதி அம்மையார். குணாவதி என்ன பேரு? கோப்புரம் தேவி. கோப்புரம் தேவி, குணாவதி அம்மையார். என்ன கோப்புரம் தேவி? கோப்புரம் தேவிடா. அப்படி இருக்கபடியான குணாவதி பெற்றுக் கொள்ளலாம் இருக்கபடியான மதியாண்டு இருக்கின்றாரு. நாட்டில் குறையாது, நகரத்தில் குறையாது, பொன்னில் குறையாது, கூட்டத்தில் குறையாது, ஆடை அவரது குறை என்பது தெரியாத அனைத்து செல்வத்திலும் நாளாக இருக்கபடியான பேரும்பு பெற்றுக் கொண்டிருக்கபடியான மதியாண்டு இருக்கின்றாரு. எல்லோரும் நாட்டு மக்கள் எல்லோரும் பார்த்தால் கை கட்டி வாய் வைத்து மண்டிட்டு எல்லோரும் தண்டனைக்கு சீரந்திர போனும் குறையில்லாமல் இருக்கபடியான நாடாகப்பட்டதில் ஆண்டு வருவேன் பெரியார் ஆண்டவருக்கும் எனக்கும் தெரியுமா அம்மா? ஏன் அம்மா அம்மா நாடு நகரம் தான் சொன்னாங்க. என்னமா இது? பார்த்தால் அனைத்திலும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறாய், நலமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் வார்த்தை ஒன்று குறைக்கிறது, முகம் ஒன்று குறித்துக் கொண்டிருக்கிறது, முகவாட்டமாக இருந்து கொண்டிருக்கிறாய். விளக்கம் கேட்டுக் கொண்டிருக்க என்ன காரணம்? அம்மா என்ன
நாட்டிலே இருக்கிற செல்வத்தில் குறையது கிடையாது அம்மா. மன்னாதி மன்னன் பேர் பெற்றுக் கொண்டிருக்கும் நாட்டு மக்கள் எல்லாம் தேர்ந்தர போடும் குறையில்லாமல் அரசாட்சி உரியபடியான மன்னனை மறந்திருக்கவே பெண்ணாகப்பட்டு எதற்காக இதற்கு நான் வந்து கொண்டிருக்கேன் என்ன என்று விளக்கம் தெரியாமல் எதற்காக இது கொண்டிருக்கேன் கேட்டுக் கொண்டிருக்கேன் அம்மா. ஆமா நான் எதை குறி எடுத்துரைப்படி அம்மா. ஏமா நான் எதற்காக இது கொண்டிருக்கின்றேன் ஒரு பிள்ளை இல்லாமலே நாட்டிலே இருக்கபடியான செல்வத்தில் குறை என்பது கிடையாது அம்மா. கிடையாது 14 செல்வத்தோடு இருந்திருக்கும் நாடாகப்பட்டது 15 செல்வத்தில் குறை என்பது கிடையாது அம்மா. கிடையாது ஒரே ஒரு செல்வமாக இருக்கபடியான பிள்ளை செல்வன் இல்லாத காலத்தை எல்லோரும் இன்று நாட்டிலே பாடிகரை எடுத்து சஞ்சலத்தோடு இறந்தோர் என் பதியாக என்ன பார்த்து அழுது கொண்டிருக்கிறார் அம்மா. என் பதியாக பார்த்து நான் எழுது கொண்டிருக்கின்றேன். என் பதியாக ஆண்டவருக்கு பின்னால் இந்த நாட்டை பெரும்பாததற்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லாமலே ஒரு செல்லம் இல்லாமலே என் மனமாற்று சிந்தை கலங்கி தினந்தோறும் ஆயுத கண்ணின் சொந்தமாகவே முன்னே தெருவிலே நான் முன்னே விட்டு பின்னே பார்க்கும் என்னை போல பெண்கள் எல்லாம் சந்தாலே சாமதற்கு மன்னனை மணந்து பேர்முக பெற்றுக் கொண்டிருக்கபடியான குணாவதி அம்மை என்று பேர் பெற்றுக் கொண்டிருக்கபடியானவள் இப்படி பிள்ளை இல்லாத மாலடி பெரும்பாதியாகி விட்டடி அம்மா. பிள்ளை இல்லாத சாதமாகப்பட்டது பிள்ளை இல்லாத வீடு பேய் வாழும் சுடுகாடு ஒரு பரடி அது போலவே தினந்தோறும் அழுது கணிதமாகவே என் மதியாவன் இருக்கின்றாரே ஒரு பிள்ளை வேண்டுமே நமக்கென்று பிள்ளை என்பது கிடையாது ஒரு மைந்தன் இல்லாமலே மனமது பாடி கருகருத்து சஞ்சலத்தோடு தினந்தோறும் அது கொண்டிருக்கடி அம்மா. இருக்கபடியான ஒரு பெண்ணாக மட்டும் பிறந்து விட்டால் இது இருக்கபடியான பெரிய பெண்ணாக ஒரு ஆளை பார்த்து திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அந்த ஆணு பெண்ணை சென்று ஒரு பிள்ளை இருந்து விட்டார் என்றால் குடும்பத்திலே பெருத்த கஷ்டங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சென்று வேலையாபட்டு செய்து அரண்மனைக்கு திரும்பி வருகிறார் என்றால் அந்த பிள்ளையை பார்த்து விட்டால் அவர் வேலை செய்து வரும்படியான கஷ்டமெல்லாம் நீங்கி விடுமா அவருக்கு அந்த பசி எல்லாம் அடங்கி பிள்ளை முகத்தை பார்த்த உடனே ஆழ்ந்த சந்தோஷம் வந்து அப்பேற்பட்ட இருக்கும்படி அனைவருக்கும் கொண்டிருக்காரு அம்மா. நாட்டு மன்னனுக்கு நான் மனைவியாக இருந்து கொண்டிருந்தாலும் எனக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் நாட்டு மக்கள் எனக்கு வைத்த பேராகப்பட்டது மலடி என்று பேர் வச்சுக் கொண்டிருக்கிறேன்.
புலம்புறியா அம்மா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேன் உனக்கு புள்ள. யாருக்கு வந்து யார் அவங்க மகாராணி அவங்க வீட்டுல வேலை செய்யற கவியட்டி தரப்படி உள்ள வீட்டுல கொடுக்க முடியும் ஏய், அண்ணாடி பையா, தப்பா நினைக்காரா, தவறா நினைக்காரா? சொல்லு மச்சான். அதாவது ராணி அம்மாக்கு புள்ள இல்லையா? ஆமா ஆமா. ஏய், என்கிட்ட ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ள இருக்குது. ராணி அம்மா கேட்டுட்டா நான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துருப்பேன். என் கம்மியாட்டி எறும்பு கம்மியான எக்கிட்டு போதும் வேற அம்மா. என்னது? எறும்பு கோமி எக்கிட்டு போதுமாடா? அட, சும்மா இருமா. எந்த இருப்பாங்கிறாரு எருமை கோமியை பசு கோமின்னு. உன் கோமியத்தை சொம்புல குறைச்சு வச்சு பாரு. ஐயர் வருவாரு, சுத்தலாம் மரத்தை ஓதுவாரு, எடுத்து தெரிஞ்சுட்டு போயினே இருப்பாரு. இல்ல பாவக்க பச்சரிசி எடுத்து வாரி வச்சிருந்து என்னென்ன பண்ண வாங்கிட்டு அவரு கிளம்பிடுவாரு. எந்த கோமின்னு பார்க்க மாட்டாரு. ஆமா. அதெல்லாம் ஐயர் பார்க்கணும். இப்ப நாங்க பார்க்கணும். பார்க்க வேணாம்ன்றியா? மாப்பிள்ளை குழந்தை அம்பிள்ளை வளர்க்கணுமா? மூஞ்ச போறியா எல்லாம்? என்ன உள்ள இல்லையா? இல்லை என்பது கிடையாதடி அம்மா. என்கிட்ட சொல்லியிருந்தா ஐயா இதுவரைக்கும் நான் பார்க்கவில்லை. நான் தனிமையிலே இருந்து அது கொண்டிருந்த மாமந்து விட்டு ஆனால் இது தினத்தில் பார்த்து அம்மா எதற்காக அது கொண்டு கேட்டவுடனே எனக்கு பிள்ளை இல்லை இல்லைன்னு உரத்தோடனே அம்மா என்னடி செய்ய போறேன்? என் வைத்தியத்துல உனக்கு பிள்ளை உண்டாகுமா? உண்மையாகுமா? ஆமா அம்மா. ஏம்மா அவனுக்கு பெரிய பைத்தியக்காரன் பேசுமா. ஆசாரி விட்டு போனோமே என்ன அணமுடிச்சா வச்சுக்கிறாங்க. பெரிய வைத்தியர். வைத்தியர்களா நீங்க? ஆமா. வைத்தியத்துல யாருக்கு பிள்ளை இல்லாத 10 வருடமா இருந்தாலும் 15 வருடமா இருந்தாலும் பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை கொண்டு விடுவார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. என் வைத்தியத்துல புள்ள இல்லாத அத்தனை பேருக்கு புள்ள கொடுப்பேன். ஐயோ, வைத்தியத்துல கொடுப்பேன். ஆளுதான் அறியாம நடக்கிறேன். புள்ள கொடுப்பியா? டேய், என் வைத்தியத்துல புள்ள இருக்கும். நீங்க சீவடான வைத்தியத்துல இப்ப குழந்தை வாங்கி இருக்கும். கண்டிப்பா இருக்கேம்மா. அப்படின்னா சொல்லுங்க வைத்தியக்காரர். வைத்தியக்காரல சொல்லுங்க வைத்தியக்காரர். நான் என்ன சொல்றேன்? படுபடு சொல்லுங்க. இந்த ஊர்ல ஈஸ்வரன் கோயில் இருக்குது. ஈஸ்வரன் கோயில் இருக்கா? ஆமா ஆமா. சிவாலயம். ஏய். அந்த ஆலயத்துல போய் பாரு. அப்படியே மதில் செவருக்கு போட்டு ஆமா. அப்படியே மஞ்சள் இருக்க ரேடியோ போடலாட்டம் இருக்கும். ஒரு மாதிரி சொல்ல போனா கோல கொட்டை. அதுல போய் ஒரு 2 கொட்டை எடுத்தா அது 2 பறிச்சாரணும். ஆமா. 2 கொட்டை எடுத்தாந்து அத ஒட்டாச்சி பயிரேடு. ஒட்டாச்சி எடுக்கணுமா? ஆமா. ஒட்டாச்சி பயிரெடுத்து அம்மில வச்சு நல்லா ஒட்ட அரைச்சி. ஆமா அம்மா. சிறிது கசப்பா இருக்கும். கொஞ்சம் நல்ல வெல்லம் சேர்த்துக்க அது கூட. ஏன்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஆமா. நல்ல வெல்லம் சேர்த்தோம்னா சேர்த்து நல்லா அரைச்சி இருக்கும். 3 உண்டி ஆக்கி உண்டை போடும்போது சொந்த மதத்துக்கு சொல்லிடணும். ஆமா அம்மா. 2வது உண்டை போடும்போது சின்ன மொளம் பெரிய மொளத்துக்கு சொல்லிடு. ஏன் வாதியத்தோடு குழந்தை பாக்கி இருக்கிறது. ஆமா. வாதியத்தோட போகணும். இவனால புள்ள இல்லாத புள்ள பார்க்க பாரு. அதனால வாதியத்தோட போகணும். அதனால 3வது உண்டை போடும் போது ஐஸ் பாக்ஸுக்கு ஆர்டர் பண்ணிடணும். ஏன் நீ புள்ள பெத்த மார்க்கத்துல படுத்துட்டு இருப்ப. ஆமா. நீ யார் வந்தாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அதனால உன்னை தூக்கி அந்த ஐஸ் பாக்ஸ்ல வைப்பாங்க. கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஆமா. மாய்க்கால வச்சு எழுதிடும். அப்படியே முறைச்சுக்கிட்டு இருப்ப. இன்னும் கொஞ்சம் முறைச்சுக்கோங்களா? ஆமா. பரவாயில்ல. உங்க அப்பா வந்தாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். உங்க அம்மா வந்தாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஏன் புள்ள பெத்த பூரிப்பு. ஆமா. அரமனை வைத்தியர் கொடுத்து அனுப்பி போய் சேர்த்தோம். முதல்ல உனக்கு தண்டா கொடுக்கணும். ஏங்க அரண்மனை வைத்தியா? ஏமா வாங்க. ஒரு 10 பேர் தர மாதிரி வந்து எப்படியாச்சு அரண்மனை வைத்தியம் இருக்கு. கொஞ்சம் வயதாக இந்தா உட்காரு. அதனால ஏங்க இந்த மாதிரி ஒரு சிவன் கோயில் இருக்கிறதா? ஆமா. சிவன் கோயில் பின்னால ஏதோ மஞ்சா போன மாதிரி பூ பூக்குமா? அதுல ஒரு 2 கொட்டை பறிச்சு வாங்கமா. பட்டு நல்லா உடைச்சு பயிர் உடைச்சு எடுத்து நல்லா ஒட்ட அரைச்சு நல்ல வெள்ளத்தை சேர்த்து நல்லா அது ஒரு விளக்கெண்ணெய் சேர்த்து வாழ ஒரு 3 உண்டி ஆக்கி அதை சாப்பிட்டோம்னா உள்ள இருக்கிறது மந்திரி சொல்லிருக்காங்க. அப்படியே நான் சாப்பிட்டு மீதி இருந்தா மந்திரி சாப்பிட்டு சொல்லிருக்காங்க. அது என்னன்னு கேட்டது எங்க இருக்கு? அதை வந்திருக்காரு பாருங்க. ஐயா மந்திரி. ஏய் வாடா. நான் அம்மா கோயிலுக்கு சொல்லி நீதானே? நான் தான் சொன்னேன். ஏய் அந்த மந்தி சாட்டா செத்துவாங்கடா. மந்தி சாட்டா செத்துவாங்கடா. உங்க ராஜா அம்மாக்கு என்ன இல்ல? புள்ள இல்ல. புள்ள பக்கம் தர்மம் இல்லாத எதுக்குடா பூமியில கிடக்குறா? கம்மியா
பஞ்சாயத்து போடா கண்ணாடி போடா பஞ்சாயத்து பேசுறான் பஞ்சாயத்து அவன் வந்து எழுது போடா ஐயோ போடா ஐயா போடா ஐயோ உள்ளே இல்லாத எதுக்கு பூமியில பாலமா கிடக்கிறது அவ போய் சேர்த்து கோலம் பண்ணி எங்க அம்மா வைத்தியம் அப்படி இரண்டு ஆளுகள் அம்மா விளக்க மரியாதை இப்படியே திறந்தோறும் வயதுக்களும் சிந்தமாகவே என்ன பார்த்து அவர் எழுவதும் அவர் பார்த்து நான் எழுவதும் இப்படியே திறந்தோறும் வயதுக்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் சில நேரம் வயது கொண்டிருந்தாலும் நாட்டு மக்களை பார்க்க வேண்டும் என்று பேர் விட்டு விட்டோம் அதே நாள் அவருக்கு நான் பிள்ளையாகும் எனக்கு அவர் பிள்ளையாகும் இப்படியே இதுவரைக்கும் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கின்றோம் இந்த விளக்க மரியாதை என் சுவாமி அழைத்திருக்கிறாரு சுவாமி பார்க்க வேண்டும் அதுக்கு முன்னதாகவே இது எத்தனாவது ஆண்டுடா எத்தனாவது ஆண்டு 26வது ஆண்டு 26வது ஆண்டு இதோ சக்திவே நாடக சபா உரிமையாளரான அங்கமுத்து நாடகாசான் இதோ நாடக குழுவினர் ஒற்றுமையாக சேர்த்து இன்றோடு துவக்க விழாவது 25 முடிந்து 26வது ஆண்டாக தொடங்கிவிட்டது அதற்காக இன்று துவக்க விழாவும் இது அபிஷேக ஆராதனை செய்து மகர ஜோதி தை பொங்கல் அன்று முதல் தேதி இதோ மகர ஜோதி அந்த மகர ஜோதிக்காகவே இது அபிஷேக ஆராதனை செய்து இது அன்னதானத்தை வழங்கி அன்னதானத்தை கொடுத்து இது தினத்தில் அந்த ஐயன் புகழாக பாட வேண்டும் ஐயன் மேல் நாடகத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு கிராமவாசிகளும் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்னைக்கு கேளிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயனை வணங்கி